கடைசி இன்னைக்கு எபிசோட் எப்படி போகுது நடக்கும் பார்ப்போம். இன்னைக்கு எபிசோட் என்ன காட்டுறாங்கன்னா, அன்பு சாலினி எப்படியாவது விக்னேஷை சமாதானப்படுத்தி தேவியோட வளகாப்பு ஃபங்க்ஷனுக்கு வர வைக்கணும்னு நினைக்கிறாங்க. அதுக்காக அங்கே போய் விக்னேஷ் காலில் விழுந்து சாலினி மன்னிப்பு கேட்குறாங்க. நான் செஞ்ச தப்புக்கு தேவியை பழி வாங்க தானே, எப்படியா ப்ளீஸ் வளகாப்புக்கு வாங்க அப்படின்னு சொல்லி கெஞ்சிக்கிட்டு இருக்காங்க. அப்போ வேதவழி பெரிய பிரச்சனை பண்ணுறாங்க. முதல்ல இங்கேருந்து வெளியே போகிறே இல்லைன்னு சொல்லி வரட்டி விடுறாங்க. அந்நேரம் கையிலே எல்லையில் வந்துடுறாங்க. உடனே வேதவழி கையில் பார்த்து சொல்கிறாங்க, ஏண்டி நீ கூப்பிட்டா என் மகன் வரமாட்டாங்கிறக்காக சாலினி மூலியமாக வச்சு பிளான் பண்ணுறியா, நல்ல பிளான் பண்ணுறடி அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ கையில் சொல்கிறாங்க, அன்பு சாலினி விஷயமே தெரியாது, இங்கே தான் எனக்கே தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க. பிறகு விக்னேஷ்க்கு எடுத்து சொல்கிறாங்க. கடைசியாக சொல்லிட்டு போகிறாங்க, நீங்கள் தேவி மேலே வச்ச காதல் உண்மையான கட்டாயம் வளகாப்பு ஃபங்க்ஷனுக்கு வருவீங்க அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிடுறாங்க. அந்நேரம் விக்னேஷ் கொஞ்சம் மனசு மாறின மாதிரி தான் காட்டுறாங்க. என்ன நடக்க போகுதுன்னு தெரில. அவன்கிட்ட பார்த்தா மண்டபத்தில் ரொம்ப டென்ஷனாகவே இருக்காங்க. அப்போ மூர்த்தி கேட்குறாங்க, என்னம்மா இன்னும் கையில் எழிலும் வரல, விக்னேஷை கூப்பிட்டு வருவாங்களா இல்லையா அப்படின்னு கேட்குறாங்க. நிச்சயமாக கூப்பிட்டு வந்துடுவா, அவர் நம்பிக்கை தான் சொல்லிட்டு போனா அப்படின்னு சொல்கிறாங்க. அந்நேரம் கையில் எழில அன்பு சாலினி எல்லாருமே வராங்க. என்ன செடி விக்னேஷ் வரலையா அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ கையில் என்ன சொல்லியா முடிச்சுட்டு இருக்காங்க. இன்றைக்கி அந்த வெப்சைட் இப்படி தான் போகுது. ஃபுல் வீடியோ பார்த்துட்டு பேசுவோம். இந்த வீடியோ பிடிச்ச மணிக்கு லைக் கொடுங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.